ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இங்கே என்ன சம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இருவரும் ஒரு வேலையை முறையை 20 days and 12 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிப்பார் அப்படின்னா 20 daysல ஒன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். ஒய் அப்படிங்கிறவர் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா 12 daysல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். சரிங்களா? அதுக்கடுத்து யார் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். எக்ஸு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் கழித்து. அப்போ 4 days வரைக்கும் யார் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னா எக்ஸ். அப்போ அவர் எவ்வளோ ஒர்க் பார்த்துருப்பார் அப்படின்னா பார்ட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட்லாம் பண்ணல, அந்த ஒர்க்கில் ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் அவர் பார்த்துருப்பார். அதுக்கப்புறமா யார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா டின்னு எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் ஒர்க்கை பார்த்துருக்குறாங்க. ஸோ டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வேலை செய்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு, சரியா? அந்த ஒர்க்கோட டோட்டல் டேஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்கப்பா. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கோட இது ஒரு மாடல், சரிங்களா? இதுதான் ஒர்க் அப்படின்னு வச்சுங்க. இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா 1. எப்பொழுதுமே இந்த மாடல் சம்முக்கு ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒர்க் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்னு ஒரு ஆள். அவங்க எவ்வளோ நாள் இருக்கிறாங்க அப்படின்னா 4 நாள். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கக்கூடிய பர்சன் எவ்வளோ டேஸ் இருந்தாருன்னு தெரியாது, அதுதான் டி டேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒர்க்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 நாட்கள் என்ன அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு டி டேஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதுக்கப்புறமா 4 நாள் எக்ஸ் அப்படிங்கிறப்ப எவ்வளோ டேஸ் அவர் இருந்தார் அப்படின்னா 20. எப்பொழுதுமே வேல்யூஸ் எடுக்கிறப்ப ரெசிப்ரோக்கல்ஸில் தான் எடுக்கணும். 1 divided by 20 ப்ளஸ் டி அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 1 20 12 அப்படிங்கிற டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ 4/20 அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ரெண்டுத்தையும் கேன்சலேஷன் பண்ணிடலாம். கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by 5. டி அப்படிங்கிறப்ப 20 இருக்குது, 12 இருக்குது, 60. 3 + 5 இட்ஸ் ஈக்குவல் டு 1. இது ஆப்போசிட் சைடு போயிடுச்சு அப்படின்னா 1 - 1/5 அது என்ன வந்திருக்கும் அப்படின்னா 4/5. ஓகேவா? ஸோ 4 அப்படிங்கிறது 1 times இருக்கும். இது இங்கே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 times இருக்கும். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12. ஸோ 2ம் 12 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6. அப்போ டி அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு போயிடுச்சு அப்படின்னா 6 days. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 6 days அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மார்க் போயிடும். ஏன் அப்படின்னா இந்த ஒர்க் வாஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டட் டேஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கு எத்தனை நாள் போச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நாள் ஒர்க் போச்சுன்னு கேட்டால் ஆல்ரெடி எத்தனை நாள் பேருக்கு அப்படின்னா எக்ஸ் மட்டும் 4 நாள் பார்த்தாங்க. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து பார்த்தது எவ்வளோ நாள் அப்படின்னா 6 நாள். அப்போ 2 பேர் சேர்ந்து 6 + 4 = 10. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி 10 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி 10 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் ஏ அப்படிங்கிறவர் எத்தனை நாள் அப்படின்னா 6 daysல ஒன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ரெவென்யூ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஒர்க்கு. சரிங்களா? அந்த ஒன் ஒர்க்குக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹220 அப்படிங்கக்கூடிய அமௌண்ட்டு கிடைக்குது. அப்போ டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹவு மச் ஷல் ஏ கெட் இஃப் போத் ஆஃப் தம் ஒர்க் டுகெதர். சரிங்களா?
ஏ 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதில் ஏயோட சேலரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ சிம்பிள். இந்த மாடல் என்ன அப்படின்னா சேலரி பேசிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 பேரோட ரேஷியோ தெரிஞ்சுது அப்படின்னா, ஒர்க்கிங் எஃபிஷியன்சி தெரிஞ்சுது அப்படின்னா, நாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவங்களுடைய சேலரி அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஏயோட சேலரி எவ்வளோ அப்படின்னு, ஏயோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா 1/6, பியோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 1/5. அப்போ A/B அப்படின்னா 1/6 1/5. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 5:6. அப்போ அந்த சேலரி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 5:6 அப்படிங்கக்கூடிய டேர்ம்ஸில் பிரிக்கணும். 5:6 அப்படிங்கிறப்ப ஏயோட ஒர்க்கிங் டேர்ம் தான் கேட்டிருக்கான். அப்போ ஏ அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இது எவ்வளவு பார்ட் அப்படின்னா 11 பார்ட். 5 + 6 அப்படிங்கிறது டோட்டல் பார்ட்டு 11. அந்த 11ல் ஏயோட பார்ட் அப்படிங்கிறது 5. மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்னா 220. ஓகேங்களா? 11ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20, 100 × A. அப்போ ஏ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100. ஸோ அதுக்கடுத்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சம். என்ன அப்படின்னா ஏ மற்றும் பி, சரிங்களா, ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 4 டேஸில் 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 டேஸில் அந்த ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ டு ஃபைண்ட் பி மட்டும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ பி மட்டும் முடிக்கணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை எவ்வளோ நாள் டைம் எடுத்துப்பாங்க. இப்போ A + B அப்படிங்கிறது 4 டேஸ் அப்படின்னாச்சு, ஏங்கிறது 12 டேஸ் அப்படின்ட்டான். ஸோ சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நம்ம யாரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா A + B - A. A + B அப்படிங்கக்கூடிய ஒட்டுமொத்த டேர்ம்லேருந்து யாரை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏயை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ A + B அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1/4, 1 / 12. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கு காமன் எவ்வளோ அப்படின்னா 12. ஸோ டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 - 4 எவ்வளோ? ஆக்சுவலாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். அப்போ 12 - 4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இங்கே 12 × 4ன்னு எழுதிக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னாலும் எல்சிஎம் எடுத்தும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது இந்த மாதிரி 2 டேர்மாக வரப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ 12 - 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 8. அதுக்கு அடுத்தது 12 × 4 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் வந்துடும். என்ன அப்படின்னா 2, 6. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். B = 1 / 6. நம்ம எல்லாமே ரெசிப்ராக்கல்ஸ் தானே எடுத்துக்கிட்டோம். மீனிங் என்ன அப்படின்னா ஏயோட வேல்யூஸ் அப்படிங்கிறப்ப ஏயோட ரெசிப்ராக்கல், A + Bயோட ரெசிப்ராக்கல்ஸ், அந்த வேல்யூஸ் எழுதுகிறப்ப அப்போ பிக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1/6ன்னு கிடச்சிருக்குன்னா இதோட ரெசிப்ராக்கல்ஸ் அப்படிங்கிறது 6. அப்போ 6 டேஸில் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிவன் ஏ ஒரு வேலையை முடிக்க 4 மணி நேரம் ஆகும். பி மற்றும் சி சேர்ந்து 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி சேர்ந்து 2 மணி நேரத்திலும் முடிக்கின்றன எனில் பி மட்டும் அவ்வேலையை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அவங்க கொடுத்த டேட்டாவை டீட்டெயில்டாக எழுதுங்க. ஏ மட்டும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க? 4 hours எடுத்துக்கிறாங்க அந்த 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா ஏயும் சியும் எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 hours எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண. சரிங்களா? அதுக்கடுத்தது பி அண்ட் சி அப்படிங்கக்கூடிய டேர்ம் எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours எடுத்துக்கிறாங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண. இப்போ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி மட்டும் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எனக்கு பி அப்படிங்கிறது தேவை. சரிங்களா? இதில் என்ன பண்ணுன்னா நமக்கு பி கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஃபார்மேட்டு இதில் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். எனக்கு பி வேணும். அப்போ
இந்த மாதிரி கொண்டு வர முடியுமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிலேருந்து மைனஸ் ஏ ப்ளஸ் சியை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏயுசியும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் யார் மட்டும் இருப்பாங்க? பி. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் இந்த டேர்மு. இங்கே ஏயோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4. அதுக்கடுத்து பி ப்ளஸ் சியோட வேல்யூ டைரெக்டாகவே கொடுத்துருக்கான். என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 1/3. நல்லா புரிஞ்சுங்க, பி ப்ளஸ் சிக்கு பதிலாக டோட்டலாக 1/3 மைனஸ் ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/2. ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிங்க அப்படின்னா 3 இருக்கும், இங்கே 4, கீழே என்ன அப்படின்னா 12 மைனஸ் 1/2. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7/12 மைனஸ் 1/12. இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா we will get என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் 7 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா 14 மைனஸ் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 12, கீழே என்ன அப்படின்னா 12 into 2. ஸோ 14 minus 12 2 divided by 12 into 2 கேன்சல் ஆகிடும். என்ன இருக்கும் அப்படின்னா 1/12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா எப்போ ரெசிப்ராக்கல்ஸில் ஒரு வேல்யூஸ் கிடைக்குதோ அதோட ஹோல் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அகைன் ரெசிப்ராக்கல்ஸ் தான். அப்போ இந்த ரெசிப்ராக்கல்ஸ் ஆஃப் 1/12 இட்ஸ் ஈக்குவல் டு 12. அப்போ பியோட ஆர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 12 ஹார்ஸில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒரு ஒர்க்கை அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் அல்ஜிப்ரிக் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்டை அடிக்கடி கேட்பாங்க. இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நாம் 8th 7thலலாம் படித்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அதில் எக்ஸை கேன்சல் பண்ணுவோம், ஒய்யை மட்டும் வச்சுப்போம், இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணி எக்ஸை வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாசிபிலிட்டிஸ் ஏரியா உள்ள டேர்ம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? குட். அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சம் தான். சரிங்களா? எல்லா விதமான சம்மும் என்ன அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் ஏதாவது ஒரு டேர்ம் இருக்கும். இப்போ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 daysல 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 daysல 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ டேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ சொல்யூஷன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிறது 1/20, பிங்கிறது 1/30. ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருங்க. 30 + 20 டிவைடட் 20 × 30. இப்போ எதெல்லாம் நம்ம கேன்சலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே 50 டிவைடட் பை இங்கே 20 அப்படியே வச்சுக்கலாம், 30 அப்படியே வச்சுக்கலாம். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் 20 டிவைட் பண்ணிங்கன்னா 4. அப்போ 1/12 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னா 12 daysல ஒர்க்கை முடிப்பாங்க. அகைன் என்ன அப்படின்னா ரெசிப்ராக்கல்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா 1/12 = 12. ஸோ 12 daysல அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா given ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 daysல 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதில் ஏ மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 daysல 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டு ஃபைண்ட் இதில் என்ன அப்படின்னா பி அப்படிங்கிறது எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பி வேணும் அப்படின்னா சிம்பிள் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பியிலேருந்து எதை கழிச்சிடலாம், ஏவை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூஸ் 1/8 மைனஸ் ஏயோட வேல்யூஸ் என்ன 1/12. ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 12 - 8 அப்படின்னு வந்துடும். இங்கே 8 × 12 அப்படின்னு இருக்கும். அப்போ 12ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 4, 8 இங்கே 12. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 1/24. அப்போ பி மட்டும் எவ்வளோ டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஏன்னா ரெசிப்ராக்கல்ஸ் தானே. இப்போ ரெசிப்ராக்கல்ஸ் அப்படிங்கிறது 12 வந்துடும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஒரு ஆண் ஒரு வேலையை முடிக்க 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஸோ மேல் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4 டேஸில் 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே வேலையை ஃபீமேல்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா 12 டேஸில் 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து டு ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து தட் மீன்ஸ் மேல் ப்ளஸ் ஃபீமேல் இட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டேஸில் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா மேல் ப்ளஸ் ஃபீமேல் இட்ஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 1/12. ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 12 ப்ளஸ்ஸு 4. ஸோ ஆன்சர் 16. 4 × 12 கேன்சலேஷன் பண்ணோம்னா 4 அது 3. அப்போ 1/3. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 சிறுவர்கள் ஒரு வேலையை சேர்ந்து பார்க்கும் பொழுது 10 நாட்களில் முடிப்பார். அப்போ சிறுவர்கள் அப்படின்னா 2 பேர் சொல்லிட்டாங்க, A + Bன்னு வச்சுப்போம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 டேஸில் 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் சிறுவன் வேலையை அதாவது ஏங்கிறவர் எவ்வளோ டேஸ் எடுத்துப்பார் அப்படின்னா 15 டேஸில் அந்த ஒர்க்கை இண்டிவிஜுவலாக முடிப்பார். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B. அப்போ பியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B இட்ஸ் ஈக்குவல் டு A + B - A. A + Bயோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/10. ஏயோட வேல்யூஸ் அப்படிங்கிறது 1/15. ஸோ இந்த 2 டேர்மை பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பிரகாரம் என்ன அப்படின்னா 15 இருக்கும் -10 இருக்கும் டிவைடட் பை 10 × 15. 15ல் 10 போயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. 10 × 15. ஸோ 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1/30. அப்போ 30 டேஸ் என்ன அப்படின்னா யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா அந்த பையன் எடுத்துப்பாங்க. சரிங்களா? அந்த 2வது சிறுவர் ஆப்ஷன் B அப்படிங்கிறது 30 டேஸில் அந்த ஒர்க்கை இண்டிவிஜுவலாக முடிப்பார். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் ஏபிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே எவ்வளோ நாளில் ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிவன் A = 8 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. B அப்படிங்கிறவர் எவ்வளோ டேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 டேஸில் ஒர்க்கை முடிப்பார். அதுக்கு அடுத்தது C அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 டேஸில் 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போ A, B இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 3 நாட்களுக்கு செய்தனர். B பின்னர் விலகுகின்றார், C சேருகின்றார். அதாவது ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 3 டேஸ் ஒர்க்கு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B விலகிட்டார். அதுக்கப்புறம் யார் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னா C ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ C எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணாருன்னு தெரியாது, அதை Dனே வச்சுக்கோங்க, கேபிட்டல் D. அப்போ இங்கே நடந்தது பார்ட் ஆஃப் ஒர்க்கு, இங்கே நடந்தது ரிமைனிங் ஒர்க்கு. பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் முடிக்கிறது. ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் ஒர்க் என்னது அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிமைனிங் ஒர்க்கை A + C பார்த்துருக்காங்க. டு ஃபைண்ட் நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த A + C மட்டும் ஒர்க் பண்ணாங்கல்ல அது எவ்வளோ டேஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக சேம் ஃப்ரேம் ஒர்க் தான் பார்ப்போம். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் ஆக்சுவலாக கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி. ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கு முடியுது அப்படின்னா வேல்யூஸ் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா 1ன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A + B ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ டேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸ். ஓகேவா? சாரி A + B, ஆமாம் A + B ஸ்டார்ட் பண்ணி 3 டேஸ் போயிடுச்சு.
அப்புறம் பி விலகுகிறார். அப்புறமா ஏவும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க டி டேஸில் 1. அப்போ 3 days யாரோட ஒர்க் அப்படின்னா ஏ ப்ளஸ் பியோட ஒர்க்கு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ப்ளஸ் டி டேஸ் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் சியோட ஒர்க்கு ஈக்குவல் டு 1. 3 of 1 bar 8 plus 1 bar 12 plus d of 1 bar 8 plus 1 bar 12. So the cross multiplication என்ன அப்படின்னா 12 plus 8 divided by 8 cross 12. இங்கே என்ன அப்படின்னா cross multiplication 16 plus 8 divided by 8 into 16 equal to 1. ஸோ மேலே இருக்கக்கூடிய டேர்ம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆஃப் இங்கே மேலே என்ன இருக்கும் அப்படின்னா 20 இருக்கும், கீழே என்ன அப்படின்னா 8 cross 12. ஸோ ப்ளஸ் டி ஆஃப் இங்கே மேலே என்ன இருக்கும் அப்படின்னா 16 plus 8 என்ன அப்படின்னா 24 டிவைடட் பை 8 cross 16. ஓகேவா? மேலே 5 கீழே 2. எவ்வளோ டேர்ம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 times இருக்கும், இது 4. 5 bar 8 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா மேலே 3 இருக்கும், கீழே 16 இருக்கும், இட்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். இது ஆப்போசிட் சைடு போயிடுச்சு அப்படின்னா 3 bar 16 1 minus 5/8. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3 bar 8. எது கேன்சல் ஆகும் அப்படின்னா 3 3 கேன்சல் ஆகும், 16 8 கேன்சல் ஆகும், இங்கே 2 மட்டும் இருக்கும். அப்போ டி ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா 2ன்னு கிடைக்குது. ஸோ அதாவது இந்த ஒர்க்கு வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஏயும் பியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நாட்களில் விலகுறாரு 3 நாளில். அதுக்கப்புறம் சி வந்து ஜாயின் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏயும் சியும் இப்போ சேர்ந்திருந்த நாட்கள், அந்த வேலை செய்த நாட்கள் அப்படிங்கிறது 2. அதுவே ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது வேலை செய்த நாட்கள் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 3. இன் கேஸ் ஆஃப் இந்த ஒர்க்கு எப்போ கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு யாராவது கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணியிருந்தா ஆன்சர் என்ன அப்படின்னா 5. பட் அது கேட்கல. அதுக்கு பதிலாக என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளவு என்னது அப்படின்னா அந்த ஏ ப்ளஸ் சி மட்டும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி அதை ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் இஸ் 2. ஆன்சர் இஸ் 2, ஆப்ஷன் டி. சேம் சேலரி டைப் ஆஃப் சம் இது. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறவர் 1 ஒர்க்கை 20 daysல கம்ப்ளீட் பண்ணுவார். பி அப்படிங்கிறவர் அதே ஒர்க்கை என்ன பண்ணுவார் அப்படின்னா 30 daysல கம்ப்ளீட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க எவ்வளோ கிடைக்குது அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் கிடைக்குது அந்த ஒரு ஒர்க்குக்கு. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் 2 பேருக்குமே என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னா சம் சேலரி கிடச்சிருக்கோம். என்ன அப்படின்னா ஏ கமா பி. ஸோ ஏ கமா பி அப்படிங்கிறது 2 பேருக்கும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சேலரி. ஓகேவா? ஸோ இதில் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரோட ரேஷியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஏ இஸ் டு பிங்கிறப்ப ஏயோட ரேஷியோ என்ன அப்படின்னா ஏயோட வேல்யூஸ் என்ன 1 bar 20, பியோட வேல்யூ 1 bar 30. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 30:20. அப்போ 3:2. இப்போ யாரோட டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கமா பியோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏ கமா பியோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறப்ப யாராவது ஒரு பர்சனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏயோட சேலரி வேணும் அப்படின்னா டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 5 பார்ட் இருக்குப்பாங்க. 3 + 2 5 பார்ட்டு. அதில் ஏயோட பார்ட் அப்படிங்கிறது 3 மல்டிப்ளிகேஷன் 600. இப்போ 5ஆல் இதை 600 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 120. ஆன்சர் இஸ் 360. ஸோ 360 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா அதான் வரப்போகுது. ஸோ 600 அகைன் என்ன அப்படின்னா 120 இட்ஸ் ஈக்குவல் டு 240. அப்போ ஏயோட சேலரி அப்படிங்கிறது 360, பியோட சேலரி அப்படிங்கிறது 240.
அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் என்ன அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் மெத்தடு. ஏயோட கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஏயோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 12 டேஸில் 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். பியோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 24 டேஸில் அந்த 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். சியோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 8 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். மூவரும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூவரும் இணைஞ்சு எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 1 days வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யார் விலகுகிறார் அப்படின்னா சி விலகுகிறார். அப்போ டு ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ கமா பி மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். ஸோ 1 day பார்த்துருக்காங்க. பேலன்ஸ் ஒர்க்கை யார் பார்த்துருக்கா அப்படின்னா யார் விலகிறார், சி தான் விலகி போயிட்டார். பேலன்ஸ் இருக்கிற இது பார்ட் ஆஃப் ஒர்க்கு என்ன அப்படின்னா டி டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட். பட் எவ்வளோ நாள் டைம் ஆச்சு சரிங்களா, மீதமுள்ள வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ அந்த கொஸ்டின்ஸில் 3 மாடுலேஷனில் கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா குறிப்பிட்ட போட்டிக்குள்ள டயத்தை மட்டும் கேட்பாங்க. ஏ மட்டும் எவ்வளோ நாள் வேலை பார்த்தாரு, பி மட்டும் எவ்வளோ நாள் வேலை பார்த்தாருன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மீதமுள்ள வேலையை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்கலாம். தேர்டு ஒன்று என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஒர்க், இந்த ஒர்க்கை ஒட்டு மொத்தமாக முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது. இந்த 3 விதமாக கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் அவன் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கிறத தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் சைடே போகணும் சரிங்களா. அப்போ அதை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டி அது ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கானா சேம் ஃப்ரேம் ஒர்க்கு தான். என்ன அப்படின்னா ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இஸ் 1. யார் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 days ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு நாள் யார் வேலை செய்கிறா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி டேஸ் யார் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி தான் விலகிட்டார். அப்போ ஏ ப்ளஸ் பி இட்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறப்ப 1 போட தேவையில்லை. 1/12 + 1/24 + 1/8 இங்கே 3 டேர்ம் வந்துடுதுப்பா. இதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா டைம் லாஸ். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் நம்ம எல்சிஎம் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த எல்சிஎம் மாதிரி எடுத்தாலே ஓரளவுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எது அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனை விட இப்போதைக்கு எல்சிஎம் ஈஸி. அப்போ 3த்துக்குமே எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 24. 12 அப்படிங்கிறப்ப இங்கே கீழே 2 times இருந்திருக்கும், மேலேயும் 2 times இருந்திருக்கணும், 1 times இருந்திருக்கணும். 8ங்கிறது 3 times இருக்கும். எப்படின்னு புரியுதாப்பா. இங்கே 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 24. அப்போ டினாமினேட்டரில் நீங்கள் என்ன வேல்யூஸை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறோமோ சேம் என்ன அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் அதே வேல்யூஸை தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் சரிங்களா. காமன் ரூல் ஃபார் என்ன அப்படின்னா இது எல்சிஎம். இந்த காமன் ரூலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது தான் ஈஸி. இப்போ டி இருக்குது. இங்கே 1 bar என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் எடுத்தால் கூட 24 கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 2 + 1ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 1. ஸோ மேலே என்ன டேர்ம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6/24. ஸோ அடிச்சிட்டிங்க அப்படின்னா இது என்ன வந்துடும் அப்படின்னா 1/4ன்னு வந்துடும் இந்த டேர்மு ப்ளஸ் டி. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3/24 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1. ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/8 அப்படின்னு கிடைக்குது சரிங்களா. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த 1/4 ஆப்போசிட் சைடு போயிடுச்சு அப்படின்னா d of 1/8 ஈக்குவல் டு 3/4. ஸோ 2 times இருக்கும். d ஈக்குவல் டு 6. ஸோ இந்த வேலையை மீதமுள்ள வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 6. இதில் சில ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கப்பா. அந்த ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னா பர்டிகுலர் அந்த ஃபார்மேட் மாடல் வந்தால் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஆனால் நாம் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா திமேட்டிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் மேத்தமெட்டிக்ஸை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். டிஸ்கிரிப்டிவ், திமேட்டிக்கல், ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது தேவையான இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னா நம்மகிட்ட கேட்கக்கூடிய சம்ஸில் என்ன அப்படின்னா எல்லாமே ஷார்ட்கட்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்காது. எல்லாமே திமேட்டிக்கலாக இருக்கும், டிஸ்கிரிப்டிவாக இருக்கும், ஷார்ட்கட்ஸும் இருக்கும். தேவையான இடங்களில் மட்டும்தான் ஷார்ட்கட்ஸை பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு பேர்டன் அது ஆக்சுவலி சரிங்களா. அதனால் திமேட்டிக்கல் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா போத் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திமேட்டிக்கல் அப்ரோச். ஓகேங்களா.
ஸோ கிவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A + B அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸில் ஒன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா தே ஒர்க்டு டுகெதர் என்ன அப்படின்னா ஃபார் 20 டேஸ். யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா A + B 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 20 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட். அதுக்கடுத்து B விலகி விடுகிறார். அப்போ A மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அகைன் ஒரு 20 டேஸ் ஒர்க் பண்ணி ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறான் அப்படின்னா டு ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A அலோன் சரிங்களா அவர் தனியாக முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அந்த ஒர்க்கை அப்படின்னு கேட்குறாங்க. A மட்டும் தனியாக. இப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃப்ரேம் அப்படிங்கிறது இதுதான். ஃப்ரேம் அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும். ஸோ 1 அப்படிங்கிறது எழுதியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A + B அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 30 டேஸ். ஓகேவா? இதில் A + B அப்படிங்கிறது 30 டேஸ். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க ஒர்க் பண்ணது 20 டேஸ் தான். ஓகே. அப்போ A மட்டும் என்ன அப்படின்னா B விலகி விடுகிறார் அப்படிங்கிறப்ப A மட்டும் அந்த ஒர்க் எவ்வளோ டேஸ் பார்த்துருக்கான் அப்படின்னா 20 டேஸ் பார்த்துருக்காங்க. அப்போ 20 ஆஃப் A + B ப்ளஸ் என்ன அப்படின்னா 20 ஆஃப் A இட்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என்ன அப்படின்னா 20 ஆஃப் A + B அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 1/30 ப்ளஸ் 20 இன்ட்டு என்ன அப்படின்னா 1/A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெரியாது. A அப்படிங்கிறது அப்படியே வச்சுங்க 1 ஏங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2/3. அப்போ 20 ஆஃப் A ஈக்குவல் டு 1 - 2/3. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 20A ஈக்குவல் டு 1/3. அப்போ A ஈக்குவல் டு 1/60. அப்போ A ஈக்குவல் டு 1/60 அப்படின்னு கிடச்சிருக்கு அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ 112 சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112ஓட ஆன்சர் என்னென்னா அப்படின்னா ஆப்ஷன் டி 60 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு அடுத்த டைம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒருவர் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பார். ஸோ கிவன் என்ன அப்படின்னா ஒருவர் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பார். ஸோ ஏன்னு ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னா 5 டேஸில் 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அவரோட சன்னு சேர்ந்துக்கிட்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸில் 1 ஒர்க்கை முடிப்பாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது என்ன சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் சரிங்களா? என்ன அப்படின்னா A + Sலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏவை கழிச்சிட்டிங்க அப்படின்னா யார் கிடச்சிருவா? எஸ் கிடச்சிருவாங்க. A + S அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/3 - 1/5. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 5 - 3 / 15 2/15. அப்போ 2/15 அப்படிங்கிறது 1/7.5. அப்போ 7.5 days அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த டேர்ம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன். ஸோ ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா A அப்படிங்கிறவன் எவ்வளோ டேஸில் முடிப்பான் அப்படின்னா 16 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான். B அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன அப்படின்னா 12 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் C சரிங்களா? என்ன அப்படின்னா A + B + C அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 டேஸில் என்ன அப்படின்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் சரிங்களா? டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா C மட்டும் என்ன அப்படின்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சரிங்களா? C is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A + B + Cலேருந்து எதை கழிச்சா போதும்? ஏவையும் பியையும் கழிச்சிட்டிங்கன்னா போதும். அப்போ A + B + Cலேருந்து A - B. அப்போ A + B + Cயோட வேல்யூ 1/4 மைனஸ் ஏயோட வேல்யூ 1/16 பியோட வேல்யூ 1/12. ஸோ காமனாக எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரப்போகுது அப்படின்னா 32 அப்படிங்கிறது எல்சிஎம். ஓகேவா? 32 வருமா? 16 அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 32 12 டேபிளில் வராது. அப்போ என்ன வரும் அப்படின்னா 48 வரும். 48 தான் 3த்துக்குமே காமனான டேபிள் சரிங்களா?
அப்போ 48 அப்படிங்கிறப்ப எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 12. மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா 12. 48 அப்படிங்கிறது 12 டைம்ஸ் இருக்கும். 12 × 4. மேலே என்ன அப்படின்னா 12ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அப்படிங்கிறப்ப 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். மேலே எதால் மல்டிப்ளிகேஷன்? 3ஆல் மல்டிப்ளிகேஷன். சரியா? அதே போல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளிகேஷன், மேலேயும் 4ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ். அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா 7 அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா 12ல் 7 அப்படிங்கிறது சப்ட்ராக்ட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன அப்படின்னா 7 bar 49, 48. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 48 அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35, 42. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 5 வரும். இப்போ என்ன வரும் அப்படின்னா இது 5 வரும். அப்போ 5 divided by 48. இது ரெசிப்ராக்கல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 times 45, பேலன்ஸ் 3, 5. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா 9 of 3/5 days அப்படிங்கிறது ஆன்சர். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A + B அப்படிங்கிறது 72 daysல என்ன அப்படின்னா 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. B + C அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 daysல. அதுக்கு அடுத்தது C + A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 90 daysல. ஓகேவா? ஸோ A மட்டும் வேலையை தனியாக முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா A மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இது ஒரு என்னது அப்படின்னா ஃபார்மேட்டு. இது நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா இந்த A + B + B + C + C + A ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2A 2B என்னது அப்படின்னா 2Cன்னு கிடைக்குமா? 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 of A + B + Cன்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணி பாருங்கள் தெரியும். இதான்ப்பா ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டு பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிறது இந்த 3 டேர்ம் கொடுத்துட்டோம். யாரை கண்டுபிடிக்கலாம்? A + B + Cயை கண்டுபிடிக்கலாம். A + B + Cயை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மூவ் பண்ணி போயிடலாம். அப்போ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A + B அப்படிங்கிறது 72, B + Cங்கிறது 120, C + Aங்கிறது 90. இப்போ டு ஃபைண்ட் A அப்படிங்கிறதான் கேட்டிருக்கான். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா 1 bar 72 ப்ளஸ் B + Cங்கிறது 1 bar 120 ப்ளஸ் இங்கே என்ன வருது அப்படின்னா 1 bar 90. அதுதான் என்ன அப்படின்னா 2 of A + B + C. இது அப்படியே மாற்றி கூட எழுதிக்கலாம். ஓவரால் என்ன பார்த்தோம் அப்படின்னா 360 அப்படிங்கிறது LCM. எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 + 3 8. இது 12 bar 360. இது என்ன அப்படின்னா 1 bar 30 ஈக்குவல் டு 2 of என்ன அப்படின்னா A + B + C. ஸோ அதுக்கு அடுத்தது A + B + C என்ன அப்படின்னா 60. சரிங்களா? 1 bar 60. அப்போ 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 60 நாட்களில் முடிப்பார்கள். ஆனால் நமக்கு யாரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா A + B + Cலேருந்து B + C அப்படிங்கிற டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா A கிடச்சிரும். அப்போ A ஈக்குவல் டு A + B + C மைனஸ் B + C. A + B + C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 bar 60 மைனஸ் B + C அப்படிங்கிறது 1 bar 120. அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 120. ஸோ என்ன அப்படின்னா 2 - 1 bar 120. சரிங்களா? ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா 120 days. சரியா? given. சரிங்களா? A can finish a job in என்ன அப்படின்னா 20 days, B can finish complete it in என்ன அப்படின்னா 30 days. ஏங்கிறவன் எவ்வளோ நாளில் ஒர்க்கை முடிப்பான் அப்படின்னா 20 daysல 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான். பிங்கிற பர்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 daysல 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான். ஓகேவா? ஸோ தே ஒர்க் டுகெதர் ஃபினிஷ் த ஜாப். 2 பேர் சேர்ந்து ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 600 கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி போட்ட சம் தான். அதே மாடல் தான், கொஞ்சோண்டு மாறி இருக்கு, அவ்வளோதான். ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். A/B அப்படிங்கிறது ரேஷியோ என்னென்னா A அப்படிங்கிறது 20, Bங்கிறது 30. அதாவது 1 bar 20, 1 bar 30.
கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 30:20. அப்போ என்ன வருது அப்படின்னா 3:2. ரேஷியோ அடிப்படையில் பிரிக்கிறப்ப யாருக்கு தான் அதிகமான பங்கு இருக்கும் அப்படின்னா ஏவுக்கு, பிக்கு கம்மியான பங்கு இருக்கும். ஸோ ஷேர் அப்படிங்கிறப்ப ஏயோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பார்ட்டுங்கிறது 5, அதில் 3 மல்டிப்ளிகேஷன் 600. ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 120, 360. பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2/5 மல்டிப்ளிகேஷன் 600. ஸோ அடிச்சிட்டோம் அப்படின்னா 120. ஆன்சர் என்ன அப்படின்னா 240. ஸோ ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 360 and 240. ஸோ அடுத்த கட்டம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ, பி மற்றும் சி 4 ஒன்றிற்கு சேர்ந்து 4 ஒன்றிற்கு ₹300 சம்பாதிக்கின்றனர். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா கிவன். ஸோ 3 பேரோட சம்பளம் அப்படிங்கிறது A + B + C இட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 300. அதில் A + சியோட சம்பளம் மட்டும் சேர்ந்து எவ்வளோ அப்படின்னா 188. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா B + சியோடது எவ்வளோ அப்படின்னா 152. 152. அப்போ எது வேணும் அப்படின்னா சியோட தினசரி சம்பளம். சியோட சம்பளம் எவ்வளோ? ஸோ மொத்தமாக என்ன அப்படின்னா A + B + சியோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 300. ஓகேவா? B + சியோட சம்பளம் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 152. அப்போ ஏயோட சம்பளம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 148. ஓகேவா? இது ஓகேவா? குட். ஸோ இதுக்கு அடுத்தது A + சியோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 188. ஏ அப்படியே இருக்கட்டும். 188 டிவைடட் பை 148. ஆன்சர் என்ன அப்படின்னா 88ல் 48 போயிடுச்சு அப்படின்னா 40. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40. ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன். ஸோ ஏ மற்றும் பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days and 15 days ரெஸ்பெக்டிவ்லி. ஏங்கிறவர் எவ்வளோ நாளில் வேலை பார்ப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 daysல 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். பி அப்படிங்கிறவர் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா 15 daysல 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ தே ஒர்க்டு டுகெதர் ஃபார் 6 days. என்ன அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 6 days ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் விச் பி வாஸ் ரீப்ளேஸ்டு பை சி. பி வாஸ் ரீப்ளேஸ்டு பை என்னது சி. அதுக்கு பதிலாக பிக்கு பதிலாக யார் வரா அப்படின்னா சி வராரு. இஃப் த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு நெக்ஸ்ட் 4 days, 4 daysல ஒர்க்கு கம்ப்ளீட்டட், தென் த நம்பர் ஆஃப் டேஸ் விச் இஸ் சி அலோன் குட் டூ தி ஒர்க் வில் பி. அப்போ டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் டைம் எடுப்பார். ஓகேவா? சி மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? குட். ஸோ அந்த ஃப்ரேம் அப்படிங்கிறத எழுதிருப்பா. அந்த ஃப்ரேம் தான்ப்பா மெயின். ஈக்குவல் டு 1. யார் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னா ஏயும் பியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ டேஸு? 6 days. அதுக்கு அடுத்தது ஏ + சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 days. 6 ஆஃப் என்ன அப்படின்னா ஏ + பி. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா A + B அப்படிங்கிறது ஈக்குவல் டு 1. சரிங்களா? 6 ஆஃப் A + B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/20 + 1/15 ப்ளஸ் 4 ஆஃப் என்ன அப்படின்னா ஏயோட டேர்ம் என்ன அப்படின்னா 1/20 C ஈக்குவல் டு 1. சரிங்களா? ரெண்டுத்தையும் இது பண்ணுறப்ப என்ன அப்படின்னா 20/15 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 300 அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். ஸோ 300 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 20ஆல் டிவைட் பண்ணுறப்ப எவ்வளோ டைம்ஸு? 15 டைம்ஸு. இன்னொன்று அப்படின்னா 20 டைம்ஸ். ஓகேவா? 4 அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 1/20 × 4C ஈக்குவல் டு 1. 6ஆல் இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 என்னது அப்படின்னா 50. மேலே ஒரு 35 இருக்கும். 35 இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 7 டிவைடட் பை 10 ப்ளஸ் 4 இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 1/5 ப்ளஸ் 4C ஈக்குவல் டு 1.
ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஆப்போசிட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறப்ப இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன அப்படின்னா இது 2/10ன்னு எழுதிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9/10. அப்போ 1 - 9/10 அப்படின்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1/10. அப்போ 4C = 1/10. ஓகேவா? அப்போ C = 1/40. அப்போ எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க அப்படின்னா 40 டேஸில் வேலையை முடிப்பாங்க. சரியா? 40 டேஸில் வேலையை முடிப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B மற்றும் C என்பவர்கள் ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார்கள். கிவன் B மற்றும் C என்பவர்கள் ஒரு வேலையை அப்படின்னா B + C அப்படிங்கிறது எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பான் அப்படின்னா 8 நாளில் வேலையை முடிப்பான். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா A + B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 12 டேஸில் 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான். அதே போல் A + C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 16 டேஸு. ஸோ டு ஃபைண்ட் யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூவரும் சேர்ந்து, இப்போ தான் நம்ம பார்த்தோம் அது. சரிங்களா? மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டு நமக்கு தெரியும். இப்போ B and C can complete 8 days, A + B அப்படிங்கிறது 12 days, A + C same work 16. how many days அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ ஆல்ரெடி நம்ம எழுதின ஃபார்மேட் பிரகாரமே எழுதிடலாம். என்ன அப்படின்னா 2 of A + B + C அப்படிங்கிறப்ப அந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுவோமா? அப்போ 1/8, 1/12, 1/16. அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8, 12, 16. ஓகேவா? 8, 12, 16 அப்படிங்கிறப்ப மூணுத்துக்கு காமனாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 48. எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது, இதோட என்ன அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்குது. 10, 11/48. 2ஆல் அதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக 2 கீழே வந்துடுது. 2 கீழே வந்தோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா 11/96. ஓகேவா? இதை ரெசிப்ராக்கல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது A + B + C தான். இதை ரெசிப்ராக்கல்ஸ் பண்ணுறப்ப 96/11. ஆக்சுவலாக ஆப்ஷன் ராங். 96/11 சாரி 13 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 13 தான் பவர். ஓகேவா? 13 தான் ஆக்சுவலாக. 96/13. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 13ஆல் டிவைட் பண்ணி மிக்சடு ஃப்ராக்ஷனாக போட்டிருப்பாங்க. கிவன் என்ன அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிப்பதற்காகும் காலத்தை விட when A alone does a piece of work he takes 16 more than time taken by A + B complete the work. ஓகேவா? என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A + B இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு X டேஸில் ஒரு ஒர்க்கை முடிப்பாங்கன்னு வச்சுப்போம். ஸோ A alone does a piece of work he takes 16 days more than time taken by A + B. ஸோ A மட்டும் எவ்வளோ டைம் எடுத்துப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட ப்ளஸ் ஒரு எவ்வளோ டேஸ் அப்படின்னா 16 டேஸ் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா அதிகமாக எடுத்து இது பண்ணிப்பார் டேஸு. B என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட ஒரு 9 டேஸ் அதிகமாக எடுத்து அந்த ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். சரியா? இன் ஹவு மெனி டேஸ் போத் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A and B together to finish the work. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் போத் கேபிட்டல் A and கேபிட்டல் B together to finish the work. சரிங்களா? ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? என்ன டேர்ம் கேட்டிருக்காங்க அப்படின்னா A + B சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதை எக்ஸுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ A + B அப்படின்னு சொல்கிறாங்கல்லப்பா, இந்த A + B அப்படிங்கிறது எவ்வளோ டேஸில் முடிப்பானா X டேஸ். அப்போ 1/X. A எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படின்னா X + 16. B எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படின்னா X + 9 அந்த டேஸ். இங்கே 1/X. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ X + 9 + X + 16 அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்ன அப்படின்னா X + 16, இன்னொன்று என்ன அப்படின்னா X + 9. சரியா? இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 1/X. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும்
எக்ஸு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2x ப்ளஸ்ஸு இது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் 9x 16x ப்ளஸ் 25x ப்ளஸ் என்ன அப்படின்னா 16 × 9 144. ஸோ இதில் என்ன அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 25x இட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25x ப்ளஸ்ஸு 144. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். 25xக்கு 25x. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 12. ஓகேவா? எவ்வளோ நாளில் சேர்ந்து முடிப்பாங்க அப்படின்னா 12 days. என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இத்தொடரில் எத்தனை குறியீடுகளின் உடனடி முன்பாகவும் உடனடி அடுத்தும் உயிரெழுத்து உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ உயிரெழுத்து அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் இருக்கணும், நடுவில் ஒரு சிம்பிள் இருக்கணும், ரெண்டு பக்கமும் என்ன இருக்கணும் அப்படின்னா வவ்வல்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ வவ்வல்ஸ் இருக்கணும் அப்படின்னா நடுவில் என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் நடுவில் இருக்கணும். அட்டு இருக்குன்னா எம்என், ஈட்டா இருக்குன்னா என்டி, ஒய் இருக்குன்னா 2y, ஆல்ஃபா இருக்குது அப்படின்னா எஸ்ஸு கியூவு, டாலர்ஸ் இருக்குது அப்படின்னா கியூவு 7. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா % ஏ அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்படிங்கிறது என்ன அப்படின்னா % ஆஃப் ஏ அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு முன்னாடியும் என்ன இருக்குது அப்படின்னா வவ்வல்ஸு, பின்னாடியும் வவ்வல்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான். இப்போ ஸோ 122 என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள தொடரில் அனைத்து உயிரெழுத்துக்களும் நீக்கப்பட்டால் இடமிருந்து 13வது உறுப்பின் வலதுபுறம் உள்ள 8வது உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க லெஃப்ட் எண்டு. அப்போ லெஃப்ட் எண்டுலேருந்து பார்க்கணும். இது லெஃப்ட்டு, இது என்னது அப்படின்னா ரைட்டு. இதை எப்போதும் ஞாபகம் வச்சுங்க. இதில் லெஃப்ட்டும் ரைட்டும் கொடுத்துருந்தா ஆட் பண்ணிக்கணும், லெஃப்ட்டு கொடுத்துருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், ரைட்டு கொடுத்துருந்தா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th எலமெண்ட் ஃப்ரம் ரைட்டு, அப்போ 8th. 13th எலமெண்ட் ஃப்ரம் லெஃப்ட் 13th, அப்போ எவ்வளோ அப்படின்னா 21st. இது அப்படியே வச்சுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து 21st பார்க்க போகிறோம். பட் ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் வவ்வல்ஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் தி அபவ் சீரிஸ். வவ்வல்ஸே இருக்கக்கூடாதுங்கிறான். இப்போ வவ்வல்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னா எதாவது வவ்வல்ஸ் அப்படின்னு பாருங்கள் 1 அப்படியே நம்பர் சொல்லிக்கிட்டே போயிட்டு வவ்வல்ஸை மட்டும் விட்டுடலாம். 1 2 3 4 5 6 என்ன அப்படின்னா 7 வவ்வல்ஸ் என்னப்பா AEIOU. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த ரெண்டுமே வவ்வல்ஸு. அப்போ அதுக்கு அடுத்த சிம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா %. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், %. ஸோ ஆங்கில எழுத்துக்கள் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 6 7 8 9. ஸோ ஆங்கில எழுத்துக்கள் 9 இருக்குது. சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 7. சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு 7 இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குறியீடும் ஒரு எண்ணாக மாற்றப்பட்டு இஃப் த ஈச் சிம்பிள் ஃபஸ்ட்டு கன்வெர்ட்டட் இன்ட்டு நியூமரல். சரிங்களா? சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதா மாற்றுறோம், நம்பர்ஸாக மாற்றுறோம். அது நம்பர்ஸாக மாறிடுச்சு. ஓகேவா? ஆல் த நியூமரல்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்ட்டு இங்கிலீஷ் லெட்டர். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா
நியூமரல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அனைத்து எண்களும் ஆங்கில எழுத்துக்களாக மாற்றப்பட்டால் மாற்றப்பட்ட ஆங்கில எழுத்துக்களின் எண்ணிக்கை. சரி, இதில் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு 7 இருக்குது. ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6 இருக்குது. அப்போ ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா 13. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்கோம். அந்த 3 டேர்ம்லேருந்து கண்டினியூட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது இங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎம்ஏ அப்படிங்கிறதும் என் ஈட்டா என்ன அப்படின்னா அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ சிக்கு அடுத்தது எம் வந்துருச்சுப்பா. சி அடுத்தது எம் அப்படின்னா சிக்கு பக்கத்துலேயே எம் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அடுத்த வேர்டு இது தனித்தனி வேர்டுப்பா. எண்ணுக்கு அடுத்தது ஈட்டா கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2க்கு அடுத்தது ஒய் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்டிப்பாக எஸ் ஆல்ஃபா தான் வரணும். ஸோ எஸ் ஆல்ஃபா இங்கே இருக்குது, எஸ் ஆல்ஃபா இங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன வருது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வருது. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இ வருது. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா 3 வருது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஆஷ். சரிங்களா? ஆஷ் என்ன அப்படின்னா எஸ் ஆல்ஃபா ஆஷ். கீழே உள்ள 5இல் 4 ஒரு குறிப்பிட்ட முறையில் தொடரில் அதன் பகுதிகளில் ஒற்றுமையை கொண்டுள்ளன. 4இலிருந்து 1 வேறுபட்ட எது? சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா 6 கொடுத்துருக்கான், 2 கொடுத்துருக்குறான். அதுக்கு அடுத்தது ஈட்டா. இங்கே என்ன அப்படின்னா 7 இருக்குது. ஸோ கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ Q இருக்குது, 7 இருக்குது, W இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா W Q 7. ஓகேவா? அடுத்த E3 ஆஷ் 3 எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 3 E ஆஷ். ஓகேவா? இதே தான் இருந்தது. என்ன அப்படின்னா Q இருந்தது, 7 இருந்தது, அதுக்கு அடுத்த W. இது ஒரு ஆர்டரில் இருந்தது. இங்கே என்ன இருக்குது ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா E இருக்குது, 3 இருக்குது, அதுக்கடுத்து ஆஷ் இருக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது TMN E3 ஆஷ் Q7W. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஈட்டா இருக்குது, 6 இருக்குது, 2 இருக்குது. ஈட்டா 6 2. அதோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் தான்ப்பா. இது எல்லாமே அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் T இருக்குது, இங்கே M இருக்குது, அதுக்கடுத்தது இந்த இடத்துல N இருக்குது. சரிங்களா? ஸோ TMN அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துட்டான். இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த தொடரில் எத்தனை குறியீடுகள் அதாவது சிம்பிள்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு எண்ணிற்கு உடனடியாக அடுத்து ஒரு நம்பர் இருக்குது, இந்த இடத்துல நம்பர் வேணும். அதுக்கு அடுத்தது ஒரு எழுத்திற்கு பின்னாக இங்கே வந்து லெட்டர் இருக்கணும். நம்பர், லெட்டர், நடுவில் சிம்பிள். சரிங்களா? நம்பர் இருக்கணும், லெட்டர் இருக்கணும், நடுவில் சிம்பிள்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குறியீடுகளை எடுத்துக்கலாம். சரி, ஈக்குவல்ட்டு இருக்குது, முன்னாடி ஒரு நம்பர், முன்னாடி ஒரு லெட்டர். ஸோ 1 கிடச்சிருச்சு. அடுத்த சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னா குறிகள் எடுத்துக்கிறீங்க, வராது, இதுவும் வராது. சிக்மா எடுத்துக்கிட்டாலும் என்ன அப்படின்னா முன்னாடி நம்பர் இல்லை. டாலர் சிம்பிள் என்ன அப்படின்னா 2. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா P இருக்குது, 9K. பீட்டா அப்படின்னு ஒரு இருக்குது, முன்னாடி லெட்டர்ஸ் இல்லை. ஆல்ஃபாவுக்கு அதே பிரச்சனை தான். இங்கே ஒன்று இருக்குது இப்போ. ஸோ ஓவரால் எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்னா 3 கிடச்சிருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள தொடரில் எத்தனை எழுத்துக்கள் ஒரு எண்ணை உடனடியாக தொடர்ந்து அல்லது ஒரு குறியீட்டின் முன்னதாக ஆனால் இரண்டும் அல்லாமலும் உள்ளன. ஸோ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா மேலே உள்ள தொடரில் எத்தனை எழுத்துக்கள் ஓர் எண்ணை உடனடியாக தொடர்ந்து ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை தொடர்ந்து என்ன வரணும் அப்படின்னா லெட்டர் வரணும். சரிங்களா? அப்படி இல்லையா என்ன அப்படின்னா ஒரு குறியீட்டின் முன்னதாக அப்படிங்கிறன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒரு நம்பர் குறியீட்டின் முன்னதாக அப்படின்னா
ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும், அந்த சிம்பிள்ஸுக்கு முன்னாடி இந்த லெட்டர் வரணும், எல்எஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட் நாட் போத் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்போ இரண்டும் அல்லாமல், சரிங்களா, இந்த ரெண்டுமே அல்லாமல், சரிங்களா, இமீடியட்லி ப்ரெசீடட் பை சிம்பிள் பட் நாட் போத், இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் இருக்கணும், லெட்டர் இருக்கணும். சரிங்களா? நம்பர் இருக்குது, இங்கே லெட்டர் இல்லை. அடுத்து இங்கே நம்பர் இருக்குது, இங்கே லெட்டர் இல்லை. நம்பர் இருக்குது, லெட்டர் இருக்குது. ஒன்று நம்பர் என்னது அப்படின்னா வேர்டு. அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குது, என்ன அப்படின்னா 9K. ஓகே, குட். அடுத்து என்ன அப்படின்னா சிம்பிள்ஸுக்கு முன்னாடி வேர்டு வரணும். சரிங்களா? என்ன அப்படின்னா சிம்பிள்ஸுக்கு முன்னாடி, அதாவது இந்த லெட்ரு வந்து வந்த உடனே சிம்பிள்ஸ் வரணும். இப்போ லெட்டர் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது, இதை ஒரு டேர்ம் எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா லெட்டர்ஸ், என்ன அப்படின்னா 2. த்ரீ, ஓகேவா? சிம்பிள்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் இருக்கணும், 3. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 3 அப்படிங்கிறது ஆன்சர் இப்போ. பட் ஆனால் ஆப்ஷனே இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ் அபவ். ஸோ எத்தனை எழுத்துக்களின் உடனடி அடுத்து குறியீடு அல்லது, ஸோ அடுத்த டைம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா எத்தனை எழுத்துக்களின் உடனடி அடுத்தது குறியீடு, அதாவது எழுத்துக்கள் இருக்கணும், அதுக்கு அடுத்தது குறியீடு இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உடனடி முன்பாக ஒரு எழுத்து, அப்போ இதுவும் எழுத்தாக இருக்கணும், இதுவும் எழுத்தாக இருக்கணும், ரெண்டுமே வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து குறியீடு. சரிங்களா? எழுத்து குறியீடு அப்படிங்கிறப்ப ஒரு எழுத்து இருக்குது, பக்கத்தில் குறியீடு இல்லை. ஸோ எழுத்து. சரிங்களா? இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, அதுக்கடுத்து எழுத்துக்கு அடுத்தது குறியீடு 1 2 3. எழுத்து 4, 5 6, 7. பட் ஆனால் இந்த போத் கண்டிஷனும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா JY அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது 1, எழுத்து பக்கத்தில் எழுத்து வருது. சரிங்களா? எய்தர் இமீடியட்லி ஃபாலோவுடு சிம்பிள் ஆர் இமீடியட்லி ப்ரொசீடட் பை லெட்டர், பட் நாட் போத். சரிங்களா? அவ்வளோதான். அப்போ எழுத்து வந்து அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா குறியீடு வரலாம், எழுத்து வந்து எழுத்து வரலாம், ரெண்டு தான் இருக்கணுமே ஒழிய ரெண்டு சேர்ந்து ஒரே நேரத்தில் வரக்கூடாது. அப்படி வந்து அது கிடையாது. அப்போ எதெல்லாம் வரும் அப்படின்னா JY அப்படிங்கிறது வரும், அதுக்கடுத்து எழுத்தை தொடர்ந்து ஒரு குறியீடு வருது. ஸோ எஸ் என்ன அப்படின்னா ஈட்டாங்கிறது, ஈக்கு அடுத்தது G வருது. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு எழுத்து வந்திருக்கு, EG 3. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா GM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எழுத்து, அது ஒரு ஆர்டரு, என்ன அப்படின்னா 4. எம்முக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த டேர்ம் வந்திருக்கு. அப்போ இந்த டேர்மே நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ EGயோட முடிச்சுக்கணும். HP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்த டேர்மு. ஓகே, 2 எழுத்து வந்திருக்கு. ஸோ ஒரு குறியீடு, அதுக்கு அடுத்தது ஒரு எழுத்து குறியீடு. சரிங்களா? எழுத்துக்கு அடுத்தது தான் குறியீடு வரணும். அப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த எல் பீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எள்ளு குறியீடு. சரிங்களா? பீட்டாங்கிறது எல் பீட்டா அப்படிங்கிறது குறியீடு. 5 வரைக்கும் வந்துருக்கு. இப்போ அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த CD அப்படின்னு கொடுத்துருக்கான்.
6 வரைக்கும் போகுது. பட் ஆனால் ஆப்ஷனில் இல்லை இப்போ. சரிங்களா? மோரோவர் இது எது வரைக்கும் போகுது அப்படின்னா 6 வரைக்கும் போகுது, ஆப்ஷனில் இல்லை. மேலே உள்ள தொடரில் அவற்றின் இடங்களை பொறுத்து சில உறுப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமையை கொண்டுள்ளன. குழுவில் இணையாத உறுப்பு எது? ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே உள்ள தொடரில் இடங்களை பொறுத்து சில உறுப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமையை கொண்டுள்ளன. இந்த குழுவில் இணையாத உறுப்பு எது? ஸோ 2ycd அப்படின்னு கொடுத்துருக்கான். 2y, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா cd. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆல்ஃபா எஸ், அதுக்கு அடுத்தது 1,3. ஸோ 1,3ங்கிறது நேராக இருக்குது. இந்த பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,3 அப்படியே எடுத்துக்கிறான். இந்த இடத்துல இஎஸ்ஸை மாற்றிருக்கான். ஓகே, குட்டு. அடுத்த ஜேஎஸ் அட் சி. ஸோ அட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். அட் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்து 3 இங்கே இருக்குது. ஜேஎஸ், ஜே இங்கே இருக்குது. எஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு டேர்மு. ஓகேவா? ஜேஎஸ், அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அட் 3 அப்படின்னு கொடுத்துரும். அட்டு இங்கே என்ன அப்படின்னா 3. இங்கேயும் 3 பேர் கேப் இருக்குது, இங்கேயும் 3 பேர் கேப் இருக்குது. ஓகே. அடுத்தது ஈக்குவல் டு ஆஷ். ஈக்குவல் டு இங்கே இருக்குது, ஆஷ் இங்கே இருக்குது. சம்மந்தமே இல்லையே. அதுக்கு அடுத்து 2c. 2 இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஸோ கம்பல்சரி இதுதான். இது எல்லாமே ஒரு ஈக்குவல் பொசிஷன்ஸில் ஆப்போசிட்டில் இருக்குது. பட் ஆனால் இது என்ன கிடையாது அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. 2ys அப்படின்னு சொல்லியிருக்கான். அது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா இஜி ஈட்டாவுக்கு சமம். சரிங்களா? அப்போ பிஹெச்கே அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஜி, சரிங்களா, இஜி ஈட்டாவுக்கு சமம். பிஹெச்கே அதே போல் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்கான். ys அப்படிங்கிறது இஜி, அதுக்கடுத்து ஈட்டா. 2 அப்படிங்கிறது ஏன் ஈயோட தொடர்பு படுத்துகிறாங்க அப்படின்னா 2க்கு அடுத்தது இ இங்கே இருக்குது. ஒய்க்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா ஜி. அதே போல் எஸ்ஸுக்கு அடுத்தது, சரிங்களா, எஸ் எங்கே இருக்கார் பாருங்கள். இந்த எஸ்ஸுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஈன்னு இருக்குது. இப்போ எஸ் பக்கத்தில் என்ன அப்படின்னா ஈட்டா. அதே போலயே பிஹெச்கே அப்படிங்கிறப்ப 2லேருந்து பார்த்துங்க, 2லேருந்து இ வரத்துக்கு எவ்வளோ கேப் இருக்குது? 1 2 3 4. அதே போலயே பி அப்படிங்கிற லெட்டர்லேருந்து என்ன அப்படின்னா 4 டைம்ஸ் என்ன அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏ. அதே போல் ஒய்யிலேருந்து ஜி, ஒய்யிலேருந்து ஜி போனோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. அதே போல் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹச்னு கொடுத்துருக்கோம். ஹச்சிலேருந்து 6 டைம்ஸ் போனோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஓகேவா? டபிள்யூ. ஸோ ரெண்டுத்துலேயும் டபிள்யூ இருக்குது, இது கிடையாது. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா எஸ்இன்னு கொடுத்துருக்கான். 1 2 அப்படி, அவ்வளோதான். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பிஹெச்கே தானே. ஸோ ப்ரீவியஸாக போகணுமா இது? இப்போ என்ன கொடுத்துருந்தான் அப்படின்னா எஸ்ஸுங்கிறது என்னென்னு கொடுத்துருக்கான், ஜி ஈட்டா அப்படின்னு கொடுத்துருக்கான். எஸ் இஸ் ஈட்டா, ஒரே எஸ் பக்கத்தில் தான் இப்போ ஈட்டா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே பக்கத்தில் என்ன வந்துடும் அப்படின்னா எல் வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த டைம் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்த லெட்டர்ஸ் இருக்குது. அதில் என்ன கேட்குறான் அப்படின்னா ரைட் எண்டுலேருந்து, ரைட் எண்டுலேருந்து என்ன அப்படின்னா 18வது உறுப்பின் வலதுபுறம் உள்ள 7வது உறுப்பு ஒன்று. நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டுமே ரைட்டுன்னு கொடுத்துட்டான். ரைட் அப்படின்னு கொடுத்தா மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ரைட் ஆஃப் த 18th, சரிங்களா, 18th. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
7th அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ 8th 7th 18th 7th போயிடுச்சு அப்படின்னா 11th ரைட் ஹேண்டு. ஸோ இதை லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம், இதை ரைட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ரைட் சைட்லேருந்து என்ன அப்படின்னா 11th இருக்கிறது என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஆப்ஷன் சி டாலர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ தொடரின் 15 உறுப்புகள் தலைகீழாக மாற்றப்பட்டால் என்னது அப்படின்னா கடைசி 15 உறுப்புகள். சரிங்களா? கடைசி 15 உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டான். என்னென்ன அப்படின்னா இது ஒரு 5, இது ஒரு 10, 11 12 13 14, இது 15. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா இந்த 9 வரைக்கும் வச்சுங்க. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, ரெசிப்ராக்கல்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே குட். ஸோ அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறான் அப்படின்னா லெஃப்ட் எண்டில் என்ன அப்படின்னா 12th. ஓகே, லெஃப்ட் எண்டில் 12th. அதுக்கப்புறமா ரைட் எண்டில் 5th. இப்போ 12 + 5 என்ன அப்படின்னா 17th. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா? 13 இது ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அதுக்கு அடுத்தது பேக் சைட்லேருந்து கால்குலேட் பண்ணிவிடுங்க. என்ன அப்படின்னா 14 15 16 17. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கீழே உள்ள 5இல் 4 அவற்றின் இடங்களை பொறுத்து ஒற்றுமை கொண்ட குழுவை அமைக்கின்றன எனில் ஒற்றுமை அந்த குழுவில் இணையாத உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இணையாத உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுத்துக்கு உண்டான ரிலேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கொடுத்துருக்கான், டபிள்யூ கொடுத்துருக்கான், 4 கொடுத்துருக்கான். ஆர் இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. ஆர் டபிள்யூ 4. இங்கே என்ன கொடுத்துருக்கான் 5FG. 5 இருக்குது, F இருக்குது, அதுக்கடுத்து G இருக்குது. 5FG RW4. ஓகேவா? அதுக்கடுத்து Q9A எப்படி இருக்கணும் அப்படின்னா 9 இருக்குது, Q அப்படிங்கிறது இந்த இடத்துல உள்ள Q. ஓகே, Q இருக்குது, 9 இருக்குது, A 9QA RW4. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5FG அப்படின்னு கொடுத்துருந்தோம். அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 கொடுத்துருந்தா இங்கே முன்னாடி போய்ட்டு தான் பின்னாடி வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இதை ரவுண்ட் பண்ணி வச்சுப்போம். இது ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். இது 3 இருக்குது, இங்கே B இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டாலர்ஸ். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். என்னது ராங் ஆன்சர். ஆக்சுவலாக எது தப்புன்னு கேட்டிருக்கான், ஆப்ஷன் சி தான் இதில் தப்பான சீக்வன்ஸ். என்ன டைம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரெண்டுத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ENAவை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த பிளேஸில் யார் வரா அப்படின்னா A, இந்த பிளேஸில் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா E. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா R மற்றும் O இடங்களும் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் எத்தனை குறியீடுகளின் முன்னால் அல்லது பின்னால் ஒரு உயிரெழுத்து இடம்பெறும்? சரிங்களா? R மற்றும் Oவின் இடங்களும் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் ஸோ இந்த இடத்த வந்து ஓன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்த என்ன அப்படின்னா ஓங்கிற லெட்டருக்கு பதிலாக ஆறு வரணும். சரிப்பா, இந்த இடம் ராங். RNU பாது. சரிங்களா? யூக்கு பதிலாக இந்த இடத்துல சரிங்களா யூ ஓங்கிற லெட்டரே கிடையாது, RNU. இதுவே என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆறு வந்துருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா குறியீடுகளின் முன்னால் மாற்றப்பட்டால் எத்தனை குறியீடுகளின் முன்னால் அல்லது பின்னால் ஒரு உயிரெழுத்து இடம்பெறும்? எத்தனை குறியீடுகளின் முன்னால்? சரிங்களா? ஒரு குறியீடுகளின் முன்னால் அப்படின்னா இங்கே சிம்பிள்ஸ் இருக்கணும், இந்த இடத்துல என்ன அப்படின்னா வவ்வல்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிள்ஸ் இருக்கணும், அது இல்லைனா இந்த இடத்துல வவ்வல்ஸ் இருக்கணும். எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ வவ்வல்ஸ் இருக்கிற இடத்த பாருங்கள். வவ்வல்ஸுக்கு பின்னால் ஒரு சிம்பிள் இருக்கா? ஸோ 1
அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இங்கே ஏ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஆருக்கு பதிலாக யூ வந்திருக்கு, ஈக்கு பதிலாக ஏ வந்திருக்கு. இப்போ இங்கே ஏ வந்துருச்சு, ஒரு சிம்பிள் வந்துருச்சு 2. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இருக்கிற இடத்துல ஈ இருக்குது, ஈக்கு அடுத்தது ஒரு சிம்பிள் வந்திருக்கு 3. ஸோ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 3. மேலே உள்ள தொடரை பொறுத்தவரையில் கொஸ்டின்ஸ் மார்க்கு உள்ள இடத்துல எது வரணும்னு கேட்டிருக்கான். ஆர் இருக்குது, 4 இருக்குது, ஆஷ் இருக்குது, எம் இருக்குது, 2 இருக்குது, பி இருக்குது. ஆர் அங்கேருந்து இருக்குது அப்படின்னா எம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 ஸ்பேஸ் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா எம். 4 இருக்கிறதுலேருந்து 1 2 3 4 5 6 என்ன 2. ஹச் இருக்கிறதுலேருந்து என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6. சரிங்களா? ஹச் எங்கே இருக்கார் அப்படின்னா இங்கே இருக்கார். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பி இருக்குது. ஓகேவா? ஹச்சுக்கு பக்கத்தில் பி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா என்ன டேர்ம் கொடுத்துருக்குறான் அப்படின்னா 3 கொடுத்துருக்குறான், எஸ் டாலர் சிம்பிள் கொடுத்துருக்குறான், அதுக்கு அடுத்த கியூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ எம்முக்கு அடுத்தது 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்த 6 சிம்பிள்ஸ் கழிச்சு ஆருக்கு அடுத்து 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா டீன்னு வரும். அதுக்கடுத்த ஒரு 6 சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறுக்கு அப்புறம் 4 தானே எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்முக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இங்கே என்ன அப்படின்னா டீன்னு எடுத்துக்கிட்டோமா. ஸோ 3 டாலருக்கு அடுத்தது ஒரு 6 1 2 3 4 5 6 7 சாரி 1 2 3 4 5 6 என்ன வந்துடும் அப்படின்னா 6ன்னு வரும். இப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, D6 இருக்குது, D6 இருக்குது. ஹச்சுக்கு அடுத்தது பி வந்துருக்கு. இப்போ சரிங்களா? ஆஷில் வந்திருக்கு. ஆஷுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. 1 2 3 4 5 6 பி தான் வந்திருக்கு. ரைட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான், கியூ தானே கொடுத்துருக்கான். கியூக்கு அடுத்தது 1 2 3 4 5 6 D6. அப்போ 135ஓட ஆன்சர் என்ன அப்படின்னா D6B. ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துட்டான். அந்த சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை எண்கள் அதாவது நம்பர் வேணும், அது எப்படி இருக்கணும் அப்படின்னா உடனடி முன்பாக மெய்யெழுத்தும், உடனடி அடுத்த குறியீடு அடுத்து குறியீடும் உள்ளது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்லி ஃபாலோவுடு பை சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? சிம்பிளை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி கான்சோனன்ட் அப்படிங்கிறது இருக்கணும். இங்கே கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா நம்பர், ஒரு நம்பர் வேணும்ப்பா. முன்னாடி என்ன இருக்கணும்னா சிம்பிள் இருக்கணும், பின்னாடி கான்சோனன்ட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சென்டரில் இருக்கிற எதாவது நம்பர்ஸ் எடுத்துங்க. நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்குது, முன்னாடி சிம்பிள் இல்லை விட்டுடலாம். 8 இருக்குது, முன்னாடி சிம்பிள் கான்சோனன்ட்டு 1 கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சேம் K1 என்னது டாலர்ஸ். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 7 அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, F இருக்குது. மொத்தமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஆப்ஷன் வந்துருச்சு. 4 ஆப்ஷன் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நன் ஆஃப் தீஸ் இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 18th எலமெண்ட் ஃப்ரம் லெஃப்ட்டு, 6th ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். 6 + 18th இது 24th. சரிங்களா? 24th எலமெண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இந்த 24th எலமெண்ட் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா லெஃப்ட்லேருந்து 24th 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 24. சரிங்களா? ஸோ அகைன் என்ன அப்படின்னா 3 6 9 12 15 18 18க்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 24. சரிங்களா? 4 அப்படிங்கிறது ஈன்னு வருது. இப்போ ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 6th
இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன்ப்பா. என்ன அப்படின்னா பாருங்களேன், அவசரத்தில் மிஸ்டேக் பண்ணுறதா. என்ன அப்படின்னா 137 தானே, 18th எலமெண்ட் லெஃப்ட்டு, அதே போல் என்ன அப்படின்னா 6th லெஃப்ட்டுன்னு தானே கொடுத்துருக்கான். அப்போ இதை ஆட் பண்ணக்கூடாது, கழிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. லெஃப்ட்டுனா கழிக்கணும், ரைட்டு அப்படின்னா கழிக்கணும், லெஃப்ட்டு ரைட் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ 18ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 12. இப்போ அந்த 12 அப்படிங்கிறப்ப லெஃப்ட் சைட்லேருந்து 12th நம்பரை மட்டும் பார்த்தாலே போதும். 3 4 5 6 7 8 9 10. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தொடரை தலைகீழாக எழுதினால் வலது முனையிலிருந்து 16வது, வலப்புறம் 6வது என்ன? ரெண்டுமே ரைட்டுன்னு கொடுத்துட்டான். அடுத்த கொஸ்டின்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெண்டுமே ரைட் சைடு, ரெண்டுமே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ரைட் சைடு கொடுத்துருக்கான். ரைட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா ஓகே 16, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 6. சரிங்களா? 16வது உறுப்பின் வலப்புறம் 16வது டேர்மு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 16th எலமெண்ட் ஃப்ரம் ரைட் ஹேண்ட், அண்ட் தென் என்ன அப்படின்னா 6th ஃப்ரம் ரைட்டு. அப்போ அவுட்புட் என்ன அப்படின்னா 10th ஃப்ரம் ரைட்டு. ஆனால் ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு. நாம் ரைட் சைட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தாலே போதும் 10th எலமெண்ட் என்ன அப்படின்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ எம். தொடரின் 15 உறுப்புகள் தலைகீழாக எழுதப்பட்டால் முதல் 15 உறுப்புகள் வலது முனையிலிருந்து 21வதாக உள்ள உறுப்பு என்ன? சரி, 21 வேணுமா? அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிள். ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெசிப்ராக்கல்ஸ் பண்ணுறான். செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. முதல் 15 உறுப்புகள் மட்டும் தலைகீழாக மாற்றப்பட்டால் அப்போ ஃபஸ்ட்டு 15 உறுப்புகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை லே அவுட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ பி வரைக்கும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா வலது முனையிலிருந்து 21வது உறுப்பு. அப்போ இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ இதுலேருந்து ஒரு 15. இப்போ ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிறப்ப இது என்ன இருக்கும் அப்படின்னா 16 17 18 19 20 21. ஸோ ஆப்ஷன் ஏ 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேலே உள்ள தொடரின் அடிப்படையில் என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸ்டார் கொடுத்துருக்கான், ஆர் கொடுத்துருக்கான், ஜே கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாரு ஆறு ஜே, அதுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னா இந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆர் அப்படிங்கிற டேர்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஜே அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸ்டார் ஆர் ஜே அதை எப்படி கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா F6 அட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்படியே ரெசிப்ராக்கல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன LJ டாலர், எல் இருக்குது, ஜே இருக்குது, அதுக்கடுத்து டாலர் வந்துடுது. அதுக்கடுத்து Q அட்டு இ, Q அட்டு அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா இ. அதுக்கடுத்தது D டாலர்ஸ் எம், D டாலர்ஸ் எம். ஓகேவா? ஸோ இதோட ரெசிப்ராக்கல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா Q இருந்தது, அதுக்கடுத்தது அட்டு இருந்தது, அதுக்கடுத்தது இ வந்தது. Q இப்படி போயிட்டு இங்கே ஒரு கேப் வரும், அதுக்கடுத்து இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா P வந்துடும், அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இ வரும், அதுக்கடுத்து W. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.